இதோ பாருங்கள், அடியேனும் முடிந்தவரை தெரிந்த இடங்களில் எல்லாம் விசாரிக்கிறேன். உங்கள் தாயாரை அவசியம் கண்டுபிடித்து விடலாம். வேண்டுமானால் வீரநாராயணபுரம் செல்ல வேண்டுமானால் ஒரு முறை சென்று விட்டு வரலாம். சரி நம்பிகளே. மேகவல்லி, இவர்களை உள்ளே அழைத்துக் கொண்டு செல். இருவரும் கைகால் அலம்பி விட்டு வாருங்கள், அமுது செய்யலாம். வாருங்கள். மேகவல்லி. மேகவல்லி, நீ இவர்களை அழைத்துச் செல். அடியேன் யார் என்று பார்க்கிறேன். சரி சுவாமி, வாருங்கள். அடடா, நீங்களா? வாருங்கள், உள்ளே வாருங்கள். இல்லை, இருக்கட்டும். மேகவல்லி கொடுத்த குங்குமச் சிமிழை மறந்து உள்ளேயே வைத்து விட்டேன். அவள் ஆசையாக கொடுத்தது, அதை விட்டு செல்ல மனமில்லை. அதான் திரும்ப வந்துவிட்டேன். குங்குமச் சிமிழை வாசலில் வைத்துக் கொடுப்பது முறையல்ல. உள்ளே வாருங்கள், உள்ளே வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். வாருங்கள். மேகவல்லி, மேகவல்லி, நீ கொடுத்த குங்குமச்சிமிழை வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். அதை மீண்டும் உன் கையாலேயே கொடு. சரி, நான் புறப்படுகிறேன். சரி தாயே. அம்மா, என்னம்மா இது? ஸ்ரீரங்கம் வரை வந்தவர் எங்களை வந்து பார்க்கவில்லையே. அரையரே, அப்படியென்றால் இவர்கள் ஆச்சாரியாரை பார்க்க வந்திருந்த அவருடைய பூர்வாசிரம சகதர்மிணி என்று சொன்னேனே, அவர்கள் வேறு யாரும் இல்லை, இவர்கள்தான். அடியனுடைய தாயார். என்னம்மா பிரச்சனை? ஏன் எங்களை பார்ப்பதை தவிர்க்கிறீர்கள்? அதுவும் இல்லாமல் தனியாக வந்திருக்கிறீர்கள். எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் தெய்வக்கரசு நம்பியிடமே தெரிவிக்கலாம் அல்லவா? என்ன சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய், அல்லது எதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாய்? நீங்கள் ஆண்கள் சாஸ்திரம், சம்பிரதாயம், வர்ணாசிரம தர்மம் என்று பேசலாம். அதை சுலபமாக கடைபிடிக்கவும் செய்யலாம். முக்தி, சரணாகதி என்று வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் பெண்களாகிய எங்களுக்கு நாங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைதான் சத்தியம், இதுதான் சாஸ்வதம். அகத்துக்காரர், குழந்தைகள், இவர்கள்தான் எங்கள் உலகம். சுற்றியிருக்கும் சொந்த பந்தம்தான் எல்லாம். அந்த உலகம் சிறிது ஆட்டம் கண்டால் கூட என்னை போன்ற சராசரி பெண்கள் நிலை குலைந்து போய்விடுவார்கள். வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்பட்டுவிடும். உன்னுடைய அப்பா, அவருடைய ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகளின் கிருபையினால் ஆச்சாரியர் ஆகிவிட்டார். திடீரென்று ஒரு நாள் மாளிகையிலிருந்து சென்றவர் திரும்பி வரவே இல்லை. முன்தினம் வரை நாட்டின் அரசராக, எனது அகத்துக்காரராக இருந்தவர் மறுதினத்திலிருந்து ஆச்சாரியராக மாறிவிட்டார். அந்த உன்னத பீடத்தை உலகம் ஏற்றுக்கொண்டது. மகன்களான நீங்களும் மனமாற ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஆனால் அகமுடையாளான என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. எனக்கென்று பொறுப்பு இருந்தது. சிறுவர்களாகிய உங்கள் நால்வரையும் எப்படி வளர்த்து ஆளாக்கப் போகிறேன் என்ற கவலை என்னை ஆட்கொண்டது. உன் அப்பா சென்ற பொழுது ராஜாங்கம் இருந்தது. ஆனால் நாளடைவில் அவரையே சென்ற பின் அந்த ராஜாங்கம் நமக்கு எதற்கு என்று நானும் அங்கிருந்து உங்களையும் அழைத்து கொண்டு
வீரநாராயணபுரம் வந்துவிட்டேன். உங்களுடைய அப்பா நாட்டை சோழ மன்னரிடமே ஒப்படைத்து விட்டார். நீயும் தெய்வக்கரசு நம்பியும் வளர்ந்து பெரியவர்கள் ஆனீர்கள். இந்த அம்மா தேவைப்படாமல் போய்விட்டாள். ஆச்சாரியரிடமே தஞ்சம் அடைந்து விட்டீர்கள். நீயும் தெய்வக்கரசும் ஆச்சாரியரிடம் போக வேண்டும் என்று நினைத்ததால் உங்களை உங்கள் வழியிலேயே போக விட்டுவிட்டேன். உன் அப்பா சந்நியாசியாகிவிட்டதால் எப்படி அவரை பார்க்கக்கூடாது என்று தீர்மானித்தேனோ அதைப்போல் உங்களையும் பார்க்கப் போவதில்லை என்று தீர்மானித்தேன். அதைப்போல் உங்களையும் பார்க்கப் போவதில்லை என்று தீர்மானித்தேன். சரி, அப்படி இருந்தவள் இப்பொழுது ஏன் பார்க்க வந்தேன் என்று கேட்கிறாயா? காலச்சக்கரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உடல் இந்த உலகத்தில் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கப் போகிறதென்று தெரியவில்லை. ஏன் அம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? அதுதானே நிதர்சனமான உண்மை வரரங்கா. என்றாவது ஒரு நாள் எல்லோரும் இங்கிருந்து செல்ல வேண்டியவர்கள்தானே. அந்த நாள் எனக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறதென்று தோன்றுகிறது. உடல் பலகீனமாகிவிட்டது. உள்ளத்தின் வலிமையும் குறைந்து கொண்டிருக்கிறது. எனது ஆயுள் முடிவதற்குள் உங்கள் தம்பிகள் பிள்ளைக்கரசுவையும் சொட்டை நம்பியையும் ஆச்சாரியரிடமே ஒப்படைத்துவிட்டு நானும் என் காலத்தை ஸ்ரீரங்கத்திலேயே கழித்து விடலாம் என்று தீர்மானித்தேன். ஆனால் அவரோ என்னை பார்ப்பதையே தவிர்த்து விட்டார். அவர் எப்படி அம்மா உங்களை பார்க்க முடியும்? அது சந்நியாச தர்மத்தை மீறுவதாக ஆகிவிடாதா? சரி, பார்க்க வேண்டாம். நான் எப்படி இருக்கிறேன், என்ன செய்கிறேன் என்று கூடவா விசாரிக்க தோன்றவில்லை? அது எந்த தர்மத்தை மீறுவதாகும்? அம்மா, அப்படி ஒருவேளை அவர் அக்கறை எடுத்துக்கொண்டால் அதுவும் அவர் தர்மத்தை மீறுவது போல்தான் அம்மா. ஒரு சராசரியான மனுஷியாக என் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அவர் வேண்டுமானால் எல்லாவற்றையும் துறந்தவராக இருக்கலாம். ஆனால் நான் எந்த பந்தபாசத்தையும் துறக்கவில்லையே. அப்படி இருக்கும் பொழுது என் எதிர்பார்ப்பில் என்ன தவறு இருக்கிறது? நீங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை கூறுகிறீர்கள். அவர் தரப்பு நியாயத்தை கடைபிடிக்கிறார். அதனால் இருவர் மீதும் எந்த தவறும் இல்லை. அடியேன் தலையிடுகிறேன் என்று தவறாக எண்ணாதீர்கள். ஆச்சாரியர் யாரையுமே வேண்டுமென்று ஒதுக்குவது கிடையாது. எதிர்காலத்தில் தான் ஒரு தவறான உதாரணத்தை ஏற்படுத்திவிட்டோம் என்ற நிலை ஏற்படக்கூடாது என்பதால் தான் இப்படிப்பட்ட வைராக்கியத்தை அனுஷ்டிக்கிறார். உண்மையை சொல்ல வேண்டுமானால் அடியேனுக்கு ஆச்சாரியரிடம் மிகவும் பிடித்த விஷயமே இதுதான். அடியேன் கடைப்பிடிக்க விரும்புவதும் இதுதான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுவதை தடுக்க வேண்டும். ஆச்சாரியரிடம் இந்த பிடிவாதம், இந்த வைராக்கியம்தான் அவரிடம் அடியேனுக்கு மிகவும் பிடித்த குணம். அடியேனை ஈர்த்ததும் அதுதான். சற்று யோசித்து பாருங்கள். அவர் உங்கள் 4 மகன்களுக்கு மட்டும் தந்தை இல்லை. அவரை குருவாக ஏற்றுக்கொண்ட பல வைஷ்ணவர்களுக்கு ஆன்மீக தந்தையாகவும் திகழ்கிறார். அதனால் சமுதாயத்திற்கு அவர் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டிய கட்டாயம், ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. ஆச்சாரியார் உங்களை பார்க்கவில்லை என்றால் என்ன? அடியேன் ஸ்ரீரங்கத்தில் தானே இருக்கிறேன். ஆச்சாரியார் மீது கோபம் தணிந்து விட்டது. ஆனால் இந்த அடியேன் மீது இன்னும் தணியவில்லை. அப்படித்தானே? நாங்கள் உங்களை எங்கெல்லாம் தேடினோம் தெரியுமா? தயவு செய்து அடியேன் மீது உள்ள கோபத்தை தணித்துக் கொள்ளுங்கள். இல்லை, அறவே அதை அகற்றி விடுங்கள். அடியேனை உங்கள் மகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீ என் பிள்ளை இல்லை என்று எப்படியடா ஆகும்? என் கர்ப்பத்திலிருந்து உதித்தவன் நீ. உன் மீது கோபம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம். ஆனால் பிள்ளையே இல்லை என்ற எண்ணம் என் மனதில் என்றுமே தோன்றியதில்லை. அன்றாடம் பெருமாளிடம் சேவிக்கும் போது நீயும் தெய்வக்கரசு நம்பியும் எங்கிருந்தாலும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று
வேண்டாத நாளே இல்லை. ஒரு மகன் தன் தாயை உதறி தள்ளிவிட்டு போகலாம். ஆனால் ஒரு தாய் என்றுமே தன் மகன்களை ஒதுக்க மாட்டாள். சினத்தால் உங்களை வெறுத்தேனே தவிர மனத்தால் என்றுமே உங்களை நான் ஒதுக்கவில்லையடா. அம்மா! காலம் நமக்கு சாதகமாக இருக்கிறது என்பதற்கு இதுதான் சரியான அறிகுறி. கைலாசம், எதை வைத்து சொல்கிறீர் ஓய்? கைலாசம், யாரும் இல்லாத சமயத்தில் ராமானுஜனிடம் தனியே பேச வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அந்த வேளை வசதியாக வந்து வாய்த்திருக்கிறதே. இங்கேயே நின்று பேசிக் கொண்டிருந்தாயானால் நீ எண்ணிய காரியம் நிறைவேறாது. அவன் அருகே சென்று நீர் வந்த காரியத்தை முடிக்க பாரும். சரி சரி, வாரும். என்ன ராமானுஜா? வந்தனம் சுவாமி. ராமானுஜா, இன்னும் நீ புறப்படவில்லையா? இப்பொழுது புறப்பட்டால்தானே பொழுது சாய்ந்து இருள் பரவுவதற்குள் காஞ்சிபுரம் சென்றடைய முடியும். வாஸ்தவம்தான் சுவாமி. தாங்கள் இவ்வளவு அக்கறையோடு அடியேனை விசாரிப்பது மனதிற்கு சந்தோஷமாகவும் இருக்கிறது, ஆச்சரியமாகவும் இருக்கிறது. ராமானுஜா, பழைய சம்பவங்களை எல்லாம் நான் அப்படியே மனதில் வைத்துக் கொண்டிருப்பேன் என்று நினைத்தாயா? அன்றைய நிகழ்ச்சிகள் அப்பொழுதே முடிந்துவிட்டது. பாதகமோ சாதகமோ நானும் மறந்துவிட்டேன். அப்படி இருப்பதுதானே ஒரு ஆசானுக்கு அழகு. நீ என்ன ஒரு சாதாரண மாணவனா? அதுவும் சோமியாஜியின் அருந்தவ புதல்வன். நான் தானே இப்பாடசாலையில் பிடிவாதம் பிடித்து உன்னை சேர்க்க வைத்தேன். அன்று ஏதோ ஒரு அசௌகரியம். நானோ ஒரு சம்சாரி, 3 பெண்களுக்கு தகப்பன். பல பிரச்சனைகள் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். அதே எண்ண ஓட்டத்தில் நான் பாடம் நடத்த நீ ஏதோ திருத்தம் சொல்ல ஏதேதோ ஆகிவிட்டது. அதற்காக தொடர்ந்து உன்னிடம் துவேஷம் பாராட்ட முடியுமா? நீ உன்னதமான மாணவன் அல்லவா? சுவாமி, தாங்கள் காட்டும் தயவு அடியேனை புலகாங்கிதம் அடையச் செய்கிறது. குருநாதருக்காகத்தான் சில குறிப்புகளை எடுத்துக் கொண்டிருந்தேன். தாங்கள் இப்போது பேசிய பேச்சுக்கள் அடியேனின் ஊக்கத்தை அதிகப்படுத்துகிறது. கேட்டீர்களா? குருநாதருக்குத்தான் குறிப்புகள் எழுதி கொண்டிருக்கிறானாம். நல்ல வேளை, கைலாசம் வலியுறுத்தி சொன்னதனால்தான் எனக்கும் ஞாபகத்திற்கு வருகிறது. அதாவது நம் குருநாதர் தைத்திரிய உபனிஷத்தை நாளை பிரதான பாடமாக எடுக்கவிருக்கிறார் போல் இருக்கிறதே. ஆம் சுவாமி, அப்படித்தான் தெரிவித்திருந்தார். வேறு ஏதாவது தெரிவித்தாரா? வேறு ஒன்றும் சொல்லவில்லையே சுவாமி. அதை சொல்லத்தான் நான் வந்தேன். நாளை தைத்திரிய உபனிஷத்தை குருநாதர் யாதவ பிரகாசர் போதிப்பதற்கு முன் அதை பற்றிய முன்னுரையை உன்னை போதிக்கச் சொல்லி உத்தரவாகியிருக்கிறது. அப்படியா? ஆமாம் சுவாமி, தாங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. அதை தெரிவிப்பதற்காகத்தான் உன்னை காண நினைத்தேன். தெய்வாதீனமாக உன்னை பார்த்து விட்டேன், தெரிவித்தும் விட்டேன். நம் குருநாதர் அடியேனிடம் வைத்திருக்கும் நம்பிக்கையை எண்ணி மிகவும் சந்தோஷப்படுகிறேன். மனம் மகிழ ஒரு தகவலை தெரிவித்த தங்களுக்கு அடியேனின் சிரம் தாண்ட நன்றி. ராமானுஜா, இதுவரை நீ என்ன குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருந்தாய் என்று நான் அறியேன். இருப்பினும் நீ நாளை முன்னுரை வழங்க வேண்டியது தைத்திரிய உபனிஷதம் பற்றி. எனவே அதை நோக்கி உன் குறிப்புகளை ஆரம்பித்து விடு. காரணம்,
இது குருநாதர் யாதவ பிரகாசரின் கட்டளை. உன் முன்னுரையை பார்த்து குருநாதர் ஓஹோ என்று புகழ வேண்டும். மாணவர்களுக்கு நீ கொடுக்க போகும் சிறப்பான முன்னுரையால் குருநாதரின் உதாரணங்கள் அவர்கள் மனதில் ஆழமாக பதிய வேண்டும். நிச்சயம் சுவாமி. அடியேன் இப்போது உத்தரவு வாங்கிக் கொண்டு காஞ்சிபுரம் புறப்படுகிறேன். நாளை குறிப்புகளோடு வருகிறேன். நல்லது. உனக்கு குருநாதரின் பாராட்டுகள் இப்போது இருப்பதை விட இன்னும் பன்மடங்கு பெற என்னுடைய ஆத்மார்த்தமான ஆசிகள். நன்றி சுவாமி. என்ன ஓய், அன்று ஏதோ அமைதியாக போய்விடலாம் என்றீர், இன்று முழுவதுமாக அவன் பக்கம் சாய்ந்து விட்டீர். சம்பூரணம், முழுவதுமாக மாறிவிட்டீர் நீர். என்ன, நான் மாறிவிட்டேனா? என்ன சொல்லுகிறாய் நீ? பிறகு ஏற்கனவே நம் குருநாதர் ராமானுஜனை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கூத்தாடுகிறார். இன்று நீர் வேறு அவனை கொண்டாடி கொண்டிருக்கிறீர். நம் குருநாதர் உன்னை பல சமயங்களில் முட்டாள் மடையா என்று குறிப்பிடுவதை நிரூபிக்கும்படி நடந்து கொள்கிறாய். என்ன, சந்தடி சாக்கில் நீரும் அதை உபயோகிக்கலாம் என்று எண்ணுகிறீரோ? சீச்சி, நீ ஏன் அப்படி நினைக்கிறாய்? நான் சொல்வதை கவனமாக கேள். நாளைய வகுப்பில் தைத்திரிய உபனிஷத்தை போதிப்பதற்காகத்தான் நம் குருநாதர் யாதவ பிரகாசர் ஓய்வு ஒளிவின்றி குறிப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது ராமானுஜனிடம் நாளை நீதான் முன்னுரை எடுக்க இருக்கிறாய். இது குருநாதரின் உத்தரவு என்று இல்லாத ஒன்றை சொல்லியிருக்கிறேன். என்னையா சொல்கிறீர்? அதுதான் சம்பூரணம். நாளை நடக்கப் போவதைப் பார். இன்று அவரே வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கிறேன். இல்லை பட்டரே, தாங்கள் எதிர்பார்த்தது போல் திருக்கட்சி நம்பிகள் இன்றும் கோயிலுக்கு வரப்போவதில்லை. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அங்கே பாருங்கள். No doubt, Manushri.